வருஷத்துல முக்காவாசி நாளும் வெயில் மட்டுமே அடிச்சிட்டு இருக்க நம்ம இந்தியாவில் கூட நம்ம இந்தியன்ஸ்க்கும் கூட விட்டமின் டி டிஃபிஷியன்சி இருக்கு. ஏன்? ஹலோ எவ்ரிவன், நம்ம இந்தியாவில் விட்டமின் டி டிஃபிஷியன்சி காமனாக இருக்கிறது எப்படி? ஏன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே வெயில் இருந்துக்கிட்டே இருக்குது. வெயில் இல்லாத, அதாவது சன்லைட் படாத பல கண்ட்ரீஸ்லேயே வந்து விட்டமின் டி டிஃபிஷியன்சி அங்கே இருந்தால் ஓகே, அது காமனான விஷயம். நம்ம இந்தியன்ஸ் நம்ம இவ்வளோ சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகியும் நமக்கு ஏன் விட்டமின் டி இல்லாமல் போகுது? ஆக்சுவலி நம்ம இவ்வளோ சன்லைட் இருக்கிற கண்ட்ரியில் இருக்கிறதுனால நமக்கு டிஃபிஷியன்சியே வராதுன்றது தான் நிறைய பேரோட தாட். இருந்தும் நமக்கு ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி நம்மள பாதி பேர் வெயிலில் போனாலே வெயில் நம்ம மேலேயே படாத மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போகிறது, கொடை பிடிச்சிட்டு போகிறது, ஃபுல் க்ளோதிங், அதாவது கை கூட தெரியாத அளவுக்கு க்ளவுஸ் போட்டுட்டு கண்ணு மட்டும் தெரிகிற அளவுக்கு கவர் பண்ணிவிட்டு ஹெல்மெட் போட்டுட்டு வண்டியில் போகிறது. தென் வீட்டுக்குள்ளேயும் ஏசி, வீட்டை விட்டு வெளியே போனால் நம்ம வெஹிக்கிள்லேயோ நம்ம கார்லேயோ பஸ்லேயோ எதில் போனாலும் ஏசிலேயே, அதாவது ஃபுல் க்ளோஸ்டாக சன்லைட் நம்ம மேலே பற்றவே கூடாதுன்னு நம்ம லைஃப் ஸ்டைல் மெயின்டைன் பண்ணுறதுனால தான் நமக்கு இப்போது விட்டமின் டி டிஃபிஷியன்சி ரொம்ப காமனாக ஆகிட்டு வருது. ரீசெண்டாக லாஸ்ட் 4 to 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா விட்டமின் டி டிஃபிஷியன்சி அந்த ரிப்போர்ட்ஸோட வர பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வெறும் 4 or 5 mg/ml இவ்வளோ கம்மியாக விட்டமின் டியோடலாம் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் தான். இது இல்லாமல் ரொம்ப புவர் டயட் எடுத்துக்கிறதுனாலையும் ரொம்ப ஏஜ்டான பர்சனுக்கும் விட்டமின் டி டிஃபிஷியன்சி வரதுக்கான ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. மொத்தத்தில் இந்த விட்டமின் டி டிஃபிஷியன்சிக்கு நம்ம மாடர்ன் லைஃப் ஸ்டைல் தான் மெயின் ரீசனாக இருக்குது. வெயில் நம்ம மேலே படுறதுக்கான வாய்ப்பே நம்ம கொடுக்காம இருக்கிறதுனால தான் இது டிஃபிஷியன்சி மெயின்லி வருது. ஏன்னா இது உருவாகணும்னாலே நம்ம மேலே சன்லைட் பட தான் செய்யணும். இதனால தான் இது சன்ஷைன் விட்டமின்னு நம்ம சொல்கிறோம். விட்டமின் டி டிஃபிஷியன்சியோட ஏர்லி சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே டயர்டாக இருக்கிறது, பாடி பெயின், எப்போவுமே இந்த பாடி பெயின் இருந்துக்கிட்டே இருக்கிறது, எல்லா ஜாயின்ஸ்லேயும் பெயின் இருக்குன்னே சொல்லிட்டு இருப்பாங்க. குறிப்பாக போனி பெயின்ஸ், இந்த போன்ஸ் எல்லாமே வலிக்குது, ஜாயின்ஸ் எல்லாமே வலிக்குதுங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. தென் போன் சம்மந்தமான சிம்டம்ஸ் போக மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், இம்யூனிட்டியும் குறைஞ்சிட்டு போகிறதுனால ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸும் வரலாம். இதோட எக்ஸ்ட்ரீம், அதாவது சிவியர் சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் மசில் பெயின், தென் ஆஸ்டியோபோரோசிஸ், அதாவது நம்ம போன் டென்சிட்டி குறைஞ்சிக்கிட்டே வரதுனால, கால்சியம் டெபாசிஷன் சரியாக நடக்காததுனால நம்ம போன் டென்சிட்டி குறைஞ்சிட்டு வரதுனால ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சும்மா ஜஸ்ட் உட்காந்து எந்திரிக்கும் போதே ஃப்ராக்சர் ஆகிடுறது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ லாங் டேர்மாக கண்டினியூஸாக நமக்கு வீக்னஸ், டயர்ட்னஸ், எக்ஸ்ட்ரீம் வீக்னஸ் இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும்போது இதை ஜஸ்ட் வீக்னஸ் இக்னோர் பண்ணாமல் விட்டமின் டி எவ்வளோ இருக்குன்றதை நம்ம ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது.